தொடர்ச்சியா திமுகவோட கூட்டணியில இருக்கிற கட்சிகள் வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படிங்கிற கோஷத்தை அவ்வப்போது எழுப்பிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு திமுக தரப்புல இருந்து தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதை வந்து மக்கள் விரும்ப மாட்டாங்க, அதுக்கான சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எதிர்காலத்துல கூட்டணி கட்சியினருடைய அந்த கோரிக்கைகளுக்கு செவி சாய்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? அடிப்படையிலே தெளிவாக திமுக கூட்டணி என்பது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்ற அடிப்படையில் செயல்பட்டு இருக்கு. திமுக தலைமையில் அடிக்கடி தமிழ்நாட்டு முதல்வர் சொல்வார், இது வெறும் தேர்தலுக்கான கூட்டணியில் ஒரு கொள்கைக்கான கூட்டணி என்ற அடிப்படையில் தான் சேர்ந்துருக்காங்க. அது 2019 தேர்தல் வெற்றிகள் மட்டும் இல்லாமல் பல்வேறு மத கூறுகள் கொண்டு பாசிச பாஜக ஆட்சி கொண்டு வர திட்டங்களை வந்து மக்களுக்கோட அடிநிலையிலேருந்து பார்த்து அதை எதிர்க்கிற ஒரு மாபெரும் கூட்டணி. இப்போ தொகுதி மறு வரையறை போராட்டங்களாக இருக்கட்டும், இப்போ வந்து வக்ஃப் போர்டு எதிர்ப்பு போராட்டமாக இருக்கட்டும், இப்போ வக்ஃப் போர்டு சட்டங்களை நிறைவேற்றும் போது எதிர்களம் அமைத்ததாக இருக்கட்டும், இந்த மாதிரி காஷ்மீர் இஷ்யூவாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு பாஜகவோட திட்டங்களை வந்து அவங்களோட சித்தாந்தங்களை எதிர்த்து களமாட தான் இந்த மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வந்து கொள்கை கூட்டணியாக இருக்குது. அப்போ என்னன்னா, இந்த கூட்டணிக்கு உள்ள விரிசலை உண்டாக்குறதுக்கு பல்வேறு சதி வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறதுல இது ஒரு விரிசலை ஏற்படுத்தலாமோன்னு ஒரு யூகத்தின் அடிப்படையில் இந்த கூட்டணி ஆட்சி அதிகாரம் என்ற பேச்செலாம் இருக்குது. ஆனால் அடிப்படையில் ஒவ்வொரு கட்சி தலைவர்களுக்கும் அவங்களோட தொலைநோக்கு பார்வை என்ன, தமிழ்நாட்டு எப்படி பாதுகாக்க வேண்டும், பாஜக போன்ற அரசியல் கட்சிகள் எப்படி வந்து தமிழ்நாட்டில் ஊடுருவி பிரதான எதிர்க்கட்சிகளை வந்து நிலைமாற்றி எப்படி செயல்பட்டு இருக்காங்கன்னு டிசைன்ஸும் எல்லாருக்கும் தெரியும். அப்போ கட்டுக்கோப்பாக தமிழ்நாட்டு முதல்வர் வந்து கூட்டணி கட்சி தலைவர்களை ஒருங்கிணைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக அவங்க வந்து எல்லா வகையான காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு வரையறைச்சு சமூக நீதி கொள்கை, மாநில உரிமை கொள்கை, மதசார்பின்மை கொள்கையில் தெளிவாக இந்த கூட்டணி பயணம் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் இரலவெண்ட்டாக தான் இருக்குது. இப்போ